ஆமா, திமுக தான் காரணம். அப்போ வேற யாரை நாங்கள் கேள்வி கேட்க? எம்பி கனிமொழி அவர்கள் தூத்துக்குடி சிறுமி பாலியல் வன்புணர்வு செஞ்சு கொல்லப்பட்டதுக்காக அவங்க குடும்பத்தை பார்க்க போயிருக்காங்க. அவங்க குடும்பத்தினரும் உறுப்பினர்களும் அவங்களுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ இதை பார்த்து திமுக ஆதரவாளர்கள் இது ஒரு தனிநபர் தப்பு, அந்த ரேப் பண்ணவை மேலே தப்பு, இதுக்கு திமுகவை எப்படி நீங்கள் குறை சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பின்னாடி ரொம்ப பெரிய விஷயம் இருக்குது, நான் சொல்கிறேன். 12ஆம் வகுப்பு படிக்கிற இந்த சிறுமி நைட்டு 8 மணிக்கு பாத்ரூம் போகணும்னு, ஏன்னா அவங்க வீட்டில் பாத்ரூம் இல்லை, அதனால பாத்ரூம் போகணும்னு கொல்லப்புறத்துக்கு போயிருக்காங்க. டைம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நைட்டு 8 மணி. ரொம்ப நேரமாக இந்த பொண்ணு வரவே இல்லை, 2 மணி நேரம் ஆகியும் வரலன்னு நைட்டு 12 மணிக்கு குளத்தூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இவங்களோட பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருக்காங்க. அப்போ அங்கே இருக்க சப் இன்ஸ்பெக்டர் காலையில் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க என்னங்க இப்படி சொல்கிறீங்க, பொண்ணு காணோம், பாத்ரூம் போக தான் போனா அப்படின்னு சொன்னதுக்கு எவன் கூடயாவது போயிருப்பா அப்படின்னு சொன்னதா பெற்றோர் தரப்புலேருந்து சொல்கிறாங்க. காலையில் திரும்ப போனக்கப்புறமும் மகளிர் காவல் நிலையத்துக்கு போங்க அப்படின்னு அலக்கழிச்சிருக்காங்களே தவிர்த்து கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கவே இல்லை. பொண்ணை காணோம், தயவு செஞ்சு தேடி கொடுங்கன்னு ரொம்ப கெஞ்சி கேட்டக்கப்புறம் மதியானம் 2 மணிக்கு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தேட ஆரம்பிச்சு 4 மணிக்கு அந்த பொண்ணை சடலமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. காவல்துறை சட்டப்படி தானே நடந்துக்கணும். 2014 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ல காக்னிசபிள் அஃபென்ஸ், அதாவது கொடுமையான குற்றங்கள், கொலை, கற்பழிப்பு, மிஸ்ஸிங் கேசஸ், இதுக்கெல்லாம் ப்ரையாராக இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ண தேவையில்லை, எஃப்ஐஆர் உடனே ஃபைல் பண்ணி போலீஸ் தரப்புல இருந்து விசாரணையை ஸ்டார்ட் பண்ணிடலான்னு இருக்கு. இப்போ இதுபடி தானே போலீஸ் நடந்திருக்கணும். ஆனால் ஒரு பெண், அதுவும் மைனர் பெண், நடுராத்திரியில் காணோம் அப்படின்னு பெற்றோர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. போலீஸும் நாளைக்கு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தப்பயே அந்த பொண்ணை தேட ஆரம்பிச்சிருந்தா ஒருவேளை அந்த பொண்ணு உயிரோட கிடைச்சிருக்கவாது வாய்ப்பு இருக்குல்ல. காவல்துறை யார் கட்டுப்பாட்டில் இருக்கு? கேஸை எடுத்துக்காம இவ்வளவு அலக்கழிச்சு அலட்சியமா நடந்துக்கிறாங்க காவல்துறை அப்படின்னா அதுக்கு காரணம் மாநில அரசு, திமுக தான். இந்த ஒரு சம்பவத்தை மட்டும் வச்சு நான் சொல்லல, ரீசெண்டா இந்த லாக்அப் டெத்தை கூட எடுத்துக்கோங்க. காவல்துறை அலட்சியமா மட்டும் இல்ல, பல இடங்கள்ல அராஜகமும் பண்றாங்க. அப்ப காவல்துறையை முறையா ஒழுங்குபடுத்தாம விட்டது யாரோட தப்பு? மாநில அரசான திமுக தானே. அப்ப திமுகவை தான் கேள்வி கேட்க முடியும். எல்லா அதிகாரமும் இருந்தும் காவல்துறையை முறையா ஒழுங்குபடுத்தாம பாதிக்கப்பட்டக்கு அப்புறம் போய் அவங்க வீட்டுல போய் நான் நீதி வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னா கோவம் வருமா இல்லையா? இதுல இன்னொரு விஷயம், அந்த பொண்ணு நைட்டு பாத்ரூம் போகிறதுக்காக அந்த இடத்துக்கு போயிருக்கு. இல்லைன்னா வழக்கம் போல அந்த பொண்ணு நைட் எதுக்கு அந்த இடத்துக்கு போச்சு அப்படின்னு கேட்டிருப்பாங்க.